பாண்டிய ஸ்டோர் பிரமோ மீனாவை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க செந்தில். மீனாவும் அதை பார்த்துட்டு வெளியே வந்து, என்ன எப்போ நீங்கள் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம், என்ன விஷயம்ன்றாங்க. உங்கள்கிட்ட பேசலாம் தான் வந்தேன் மீனா. என்ன விஷயம்? இல்லை, நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்க கூடாது தான், கஷ்டமாக தான் இருக்கேன், என்னை மன்னிச்சிடு. என்ன நீ சொல்ல கேட்காம நான் பணம் கொடுத்துட்டேன்றாங்க. அது இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது? அது முன்னாடி நீ யோசிச்சிருக்கணுன்றாங்க. சாரி மீனா, சரி வெளியே போயிட்டு ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு வரலாமா? இல்லை, எனக்கு டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குன்றாங்க. என் வேலையை நான் பார்க்கணுன்ட்டு உள்ளே போயிடுவாங்க மீனா. அதுக்கு செந்தில் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே மீனா அவங்களுடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுமா மீனா, எப்படி இருக்கு? வீட்டு பக்கம் கூட வரதில்ல. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லுவீங்க, இப்போ வீட்டு பக்கம் வரலன்னு சொல்கிறீங்க, என்னம்மா ஆச்சுன்றாங்க. அப்பா, அவர் உங்களுக்கு பணம் கொடுத்தாரான்றாங்க. ஆமாம்மா கொடுத்தாருன்றாங்க. அப்பா, எதுக்கு? வேலை செய்யறதுக்காக தான்மான்றாங்க. அப்பா, ஏன்பா இப்படி பண்ணீங்க? என்னம்மா ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அப்புறம் மீனா அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா கிட்ட, அக்கா இது மாதிரி அமௌண்ட் கிடைக்குமாக்கா? என்ன அமௌண்ட்? இவ்வளவு பணம் கிடைக்குமா? என்கிட்ட இல்ல, நாம லோன் தான் கேட்க முடியும், லோன் கூட உடனே வருமா? தெரியல மீனா, ட்ரை பண்ணாதான் அப்படின்னுவாங்க. மீனா எப்படியாச்சும் அந்த பணத்தை மாமாக்கு தெரியறதுக்குள்ள அந்த பணத்தை நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா யோசிக்கிறாங்க. மயிலும் ரொம்ப சோகமா உள்ள இருப்பாங்க. அவங்களுடைய அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாகுன்ற மாதிரி மயிலுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. மயிலை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லுவாங்க. சரி பண்ண வரேன்றாங்க. மயில் 9ஆம் தேதி போறது, டேட் டைம் தானேன்றாங்க. அம்மா போன மாசம் ஆனா இல்ல, அம்மா போன மாசம் ஆகவே இல்லைம்மா, டேட் தள்ளி போச்சு. ஏண்டி அது கூடவா தெரியாது? அம்மா கல்யாண வேலை, என் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை போகுது, அதெல்லாம் எங்க அம்மா எனக்கு ஞாபகம் இருக்க போகுது. அம்மா ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குமோ? சரிடி, நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு அந்த கிட் வாங்கிட்டு வரேன். பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வராங்க. செக் பண்ணி பாக்குறாங்க. என்னாச்சு? அம்மா நான் கர்ப்பமா இருக்கமான்றாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டுல எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. நான் அவருக்கு சொல்றேன்ட்டு உடனே சரவணனுக்கு கால் பண்றாங்க. எடுக்கிறதுல வாய்ஸ் டிக்கெட் போடுறாங்க. நீங்க அப்பாவாக போறீங்கன்ட்டு. சரவணன் அதை கேட்டு மறுபடியும் வாய்ஸ் டிக்கெட்ல மயில திட்டி விட்டுருவாங்க. மயில ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமோட